Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. சயின்டிஸ்ட் மண்டா இது என்னதுடா? இங்க வாங்கடா. அட என் கொள்ளு தாத்தா பிரபலமான ஜட்ஜுப்பா. அந்த காலத்துல அவர் ஒரு முடிவெடுத்தா அது அவ்வளவு சரியா இருக்குமா? இது அவரோட பாக்ஸ் தான்ப்பா. ஜட்ஜோட விலை மதிப்பற்ற பொருள் என்னவா இருக்கும்? திறந்து பார்க்கலாம். அட அக்கா. ஜெய் ஹோ. அப்படியே நான் ஜட்ஜ் மாதிரியே இருக்கேனே. என்ன பத்ரு, என்ன நான் பார்க்க எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே இன்டெலிஜென்ட் மாதிரி. சரி, யாரோட கண்ணை பற்ற கூடாது. இப்ப அத பத்திரமா எடுத்து வை. அப்புறம் சொந்தக்காரங்க உன்னை விட மாட்டாங்க. முடியாதுடா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குதுடா. இந்த விக நான் இப்போதைக்கு கல்ற மாதிரியே இல்லடா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்காக இந்த இடத்த நீங்க சுத்தம் பண்றீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எதுக்காக பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அழுக்கா இருக்கிறதுனால சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஏன் இவ்வளவு தூசியா இந்த இடம் இருக்கு? இது தூசியா இருக்கிறதுக்கு யாரு காரணம்னு சொல்லுங்க. அட மோட்டு, என் தம்பி, என் நண்பா, இந்த லேப் என்னோடதுப்பா. அதனால எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பாளி. அப்படியா? அப்ப இந்த தூசி அழுக்குக்கு நீதான் காரணமா? தப்பு பண்ண உனக்கு தண்டனை கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். உன்னோட தண்டனை இப்ப நீ உடனே அன்கண்டிஷனல் அப்பாலஜியை இங்க கேட்டே ஆகணும். அப்படியே உனக்கு உடனே தண்டனையும் கொடுக்கப்படும். இந்த மோட்டோ என்ன அப்படியே ஜட்ஜ் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். மோட்டோ, உனக்கு ஒன்னும் ஆகலையே, சொல்லப்பா. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். நீதிமன்றத்துல தேவையில்லாம பேசக்கூடாது. நீங்க பாருங்க டாக்டர் ஜட்கா, உங்க தரப்பு வாதமா நீங்க எதை சொல்றீங்க? மோட்டு, என் தம்பி, என் நண்பா, இப்ப நான் உனக்கு சாரி சொல்லிக்கிறேன்ப்பா. அதோட ஒரு வாக்கும் தரேன். இனிமே இவ்வளவு அழுக்க நான் என்னைக்கும் சேர்க்கவே மாட்டேன்ப்பா. சாரிப்பா, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். சரி, அந்த விக்க கட்டி கொடு. நான் பாக்ஸ்ல வச்சு மூடிடுறேன்ப்பா. அதுக்கு வாய்ப்பே இல்ல. விக்க பத்தி பேசுனீங்கன்னா உங்களுக்கு இதோட தண்டனை கொடுப்பேன். இப்ப நான் உடனே இங்கிருந்து கிளம்புறேன். இந்த உலகத்துல தண்டனை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆர்டர் 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 ஆர்டர். நிப்பாட்டுங்க. இங்க எதுக்காக சண்டை நடந்துகிட்டு இருக்கு? அது சரி, இத கேட்கறதுக்கு நீ யாரு? மோட்டோ, நீ என்ன மாறு வயசுல வந்திருக்க? எதுக்காக நீ இப்படி வந்திருக்க சொல்லு. மரியாதையா பேசணும். இங்க நான் ஒரு ஜட்ஜ். முதல்ல இங்க சண்டை எதுக்காக நடக்குதுன்னு சொல்லு. நடந்துகிட்டு இருக்கா? இது ஒரு காம்படிஷன். அவனை நான் ஜெயிக்கிறதுக்காக இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஓஹோ, ஜெயிக்கணுங்கிறதுக்காக சண்டை போறது இப்ப முக்கியமா என்ன? ஒருவேளை சண்டை போடணும்னா முதல்ல நீ இவனை 10 பஞ்சு பண்ணு. அதுக்கப்புறம் இவன் உன்னை 10 பஞ்சு பண்ணுவான். காம்படிஷனா இருந்தாலும் சமமா நடக்கணும் இல்லையா? இந்த பாக்ஸர் உன்னை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான், பாத்துக்கிட்டே இருக்க. உனக்கும் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணுமா இல்லையா? போய் அடின்னு சொல்றல. அட, இதுனே நியாயமா இருக்கே. அவன் முதல்ல என்ன 10 அடி அடிப்பானா, அதுக்கப்புறம் நான் அவனை அடிக்கணுமா? வேணா சொன்னா கேளு. வெரி குட். ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருச்சு. நீதான் வின்னர். அதுக்குள்ள அவசரப்படாத மோட்டோ. இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என் மானத்தையே வாங்கிட்டல. நீ எங்க ஓட்டாலும் விட மாட்டேன். மோட்டோ, இது என்னோட ட்ரக்கு. அது எப்படி உன்னோட ட்ரக் ஆகும்? இந்த ட்ரக் வாங்குறதுக்கு நானும் பாதி பணம் போட்டிருக்கேன், ஞாபகத்துல வச்சுக்க. நீ பாதி பணம் போட்டிருந்தாலும் ட்ரக்கு ஒன்னும் உன்னோட பேர்ல இல்ல. ஆர்டர் ஆர்டர். இதுக்கு தீர்ப்பு நான் சொல்றேன். இந்த ட்ரக்கை பிரிச்சு உங்க 2 பேருக்கும் சரிசமமா நான் தரேன். எடுத்துக்கோங்க. உங்க பிரச்சனைக்கு நான் தீர்ப்பு கொடுத்துட்டேன். உங்க 2 பேருக்கும் சரி சமமா கொடுத்தாச்சு. எடுத்துட்டு அமைதியா போயிட்டா இருக்கணும்.
உன்னை யாரா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கோசா? ஜட்ஜ்மெண்ட்டுங்கிற பேர்ல வண்டியை ரெண்டாக்கி வச்சிருக்க. இப்ப வண்டி இல்லாம நாங்க எதை ஓட்டுவோம்டா? ஏப்பா அழுதுகிட்டு இருக்க? தீர்ப்பு எல்லாருக்கும் சமமா கொடுக்கறவன் நான். உண்மையிலே ரொம்ப நல்ல ஜட்ஜ் தெரியுமா? யாருகிட்ட இத கேளு. ஆக்கி ஸ்டெம்ப் எதை வேணாலும் எடுத்துக்க. அந்த மோட்டோ ஜட்ஜை மட்டும் சும்மா விடக்கூடாது நாம. ஆமா ஆமா, அவனை சும்மா விடாதீங்க. நானும் உங்களுக்கு துணையா இருக்கேன், வாங்க. ஏய், ஓடாத, நில்லு, சொன்ன ஓடா கேளு. டேய், ஓடா. எங்க ஓடுற? ஏஜோ, நீ எங்கேயுமே ஓட முடியாது. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஆர்டர் ஆர்டர். இங்க என்னப்பா நடந்துகிட்டு இருக்கு? எப்ப பார்த்தாலும் இவர் தான் என்ன புடிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்பவும் என்ன தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாரு. காவல்துறை எல்லார்கிட்டயும் கடுமையா நடக்க கூடாது. பாவம், அந்த குழந்தை ஏதோ ஓடணும்னு ஆசைப்படுது. நீ மோட்டார் சைக்கிள் வேகமா போய் அவனை பிடிச்சு போட்டா என்னையா அர்த்தம்? போ, நீ அவன மாதிரியே ஓடி போய் அவனை பிடி. அவனுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும் இல்லையா? போ. தேங்க்யூ ஜட்ஜ் சார், தேங்க்யூ வெரி மச். உங்களை மாதிரி நல்ல நேர்மையான நல்ல ஒரு ஜட்ஜ பார்த்ததே இல்ல. இப்ப சொல்லுங்க சார், நான் ஓடி போகலாமா ப்ளீஸ்? நீ ஓடு. உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அத நான் இப்ப உனக்கு கொடுத்திருக்க. ஓடு. பை பை சிங்கம் சார். ஏ மோட்டோ, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? நான் இந்த ஜானை எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சேன். ஆனா நீ என்ன பண்ண அவனை தப்பிக்க விட்டுட்ட. எல்லாமே சட்டத்தின் படி தான் நடக்கணும். இப்ப நீ ஓடு, அவனை போய் பிடிச்சு காட்டு. சிங்கம் சார், அவனை விடாதீங்க. அந்த மோட்டுவை பிடிங்க. ஆமா ஆமா, அவன் எங்க ட்ரக்க ரெண்டா வெட்டி போட்டுட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். நியாயத்துக்கு இப்ப காலமே இல்ல போல இருக்கு. சரி வாங்க, அவனை விடக்கூடாது, ஒடிக்கலாம். அட மோட்டோ, என்ன இது கோலம்? இது என்ன புதுசா ஒரு வேஷம் போட்டு வந்திருக்க? என்னது இது? எந்த நாடகத்துல நடிக்க போற? ஏய், மரியாதையா பேசணும். நான் ஒரு ஜட்ஜ்னு மறந்துடாத. ஜட்ஜா? இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? ஆமா, நீ எப்ப ஜட்ஜானே? பேச்செல்லாம் அப்புறமா பேசு. முதல்ல சமோசாவா கூட. ஜட்ஜ் ரொம்ப பசியா இருக்காரு. ஆமா கூட. ஓகே, டீ கடை டக்குன்னு சொல்ல. எவ்வளவு காசு கொடுக்கணும்? அதிகெல்லாம் ஒண்ணும் இல்ல, 100 ரூபா மட்டும். 100 ரூபாயா? என்னையா 100 ரூபாய் அதிகமா சொல்ற? என்கிட்ட அநியாயமா காசு வாங்குறியா நீ? இப்ப எனக்கு நீ ஒட்டுமொத்த கணக்கை சமர்ப்பிக்கணும். மாவு எவ்வளவுக்கு வாங்கின? உருளைக்கிழங்கு எவ்வளவுக்கு வாங்கின? வெங்காயம் எவ்வளவுக்கு வாங்கின? முக்கியமா சொல்றதுக்கு எண்ணெயை எத்தனை லிட்டர் வாங்கின சொல்லு. அடடா மோட்டு, என்ன என் வியாபார நேரத்துல டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? போனா போயிட்டு போகுது. நான் உனக்கு ஃப்ரீயா கொடுத்தாதான் வச்சுக்கிறேன், போ. நோ 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 நோ. ஜட்ஜ் ஃப்ரீயா சமோசா சாப்பிட்டாருன்னு யாரும் சொல்லக்கூடாது. டக்குன்னு கணக்கு போட்டு எனக்கு சொல்லி ஆகணும். 100 ரூபாய்க்கு நீ எனக்கு கணக்கு கொடுத்தே ஆகணும். சொல்லு. ஐயோ, உச்சி வெயில் மண்டைய புழக்கிற நேரத்துல இப்படி வந்து உயிரை வாங்குறிய மோட்டு. நீயே இந்த கடையை வச்சுக்க, நான் என் வீட்டு பக்கம் போய்க்கிறேன். என்ன இப்பெல்லாம் மக்கள் தப்பு தப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நியாயமா பேச யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. என்ன கிடக்குது? மோட்டு, இங்க இருந்து ஓடி போயிடு. யாருக்குமே உன்னோட நியாயம் பிடிக்கவே மாட்டேங்குது. நீ என்ன பண்றனா, முதல்ல உன்னோட விக்க கழட்டி வச்சிடுற மோட்டு. விக்கு மேல கைய வச்சா என்ன பண்ணுவனே தெரியாது. தள்ளி போ. நம்ம ஊர்க்காரங்க எவன்டா சொல்றத கேக்குறீங்க? கிரௌடா சேர்ந்து உன்னை அடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடு மாட்டோம். ஓகே. இவன் தலையில இருந்து அந்த வெள்ளை விக்க வெளியே எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி தான் ஆகணும். ஐடியா. நீங்க எல்லாரும் இங்க ஒண்ணா சேர்ந்து என்ன படிக்கிட்டு இருக்கீங்கயா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆல் கிரவுட் கொஞ்சம்
கொஞ்சம் சைலண்டா இருக்கிறீங்களா? எதுக்கு என்ன இப்படி போட்டு அடிக்கிறீங்க? மோட்டோ, நீ நார்மல் ஃபீலுக்கு வந்துட்டியா? அந்த கடவுளுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க என் அன்பு சகோதரர்களே, அவன் பண்ண எல்லா தப்புக்கும் இந்த வெள்ளை விக்கு தான் காரணம். அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உண்மைதான் நண்பர்களே, நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணேன்னு சத்தியமா எனக்கு ஞாபகத்திலேயே இல்ல. ஆனா நீங்க அடிச்ச அடிய வச்சு பார்த்தா நான் நிச்சயமா உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. வெரி வெரி சாரி. அடிக்க வேண்டாம். ஆனா கன்ஃபார்மா உங்களோட இழப்புக்கு நானே ஈடு கட்டிடுறப்பா. அவளை விடுக்கப்போ. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.